பிரீதாவோட எந்த விஷயத்துலயும் நான் எப்பவுமே அக்ரி பண்ண மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல அவளோட நான் அக்ரி பண்றேன். அவ மோனா விஷயத்துல என்ன பண்ணாலும் அது சரியான விஷயம். அந்த மோனா மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தான்னு தெரியல. எங்களுக்காக வேலை செஞ்சுட்டு அண்ணா கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணான்னு பாத்தீங்கல்ல? சாட்டையை வச்சு பயமுறுத்துவா. யாரையும் அண்ணா கிட்ட அவ போகவே விட மாட்டா. பாத்தீங்கல்ல? அத்தை, நீங்க மறந்துட்டீங்களா? மோனா சாட்டைய எதுக்காக யூஸ் பண்ணா? மகேஷ் அங்கிளை கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான். மகேஷ் அங்கிள் ரொம்ப வயலண்ட் ஆனாரு, எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாம் மகேஷ் அங்கிளுடைய நல்லதுக்காக தான் அவ சாட்டைய கையில் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ப்ளீஸ் பிருத்வி, கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னும் நிறைய வழி இருக்கு. ஐ அக்ரி. அத்தை, ஒருவேளை உங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சா சரி. இனிமே நானும் யாரையும் தடுக்க மாட்டேன். மகேஷ் அங்கிளை பார்க்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மகேஷ் அங்கிளுடைய ஹெல்த் இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? நீ மறுக்க மாட்ட? ஏன்பா, நீ யாரு? ஐ மீன், நீ யாரு? எக்ஸ்கியூஸ் மீ கரண், இந்த சூப்பை மாமாக்கு ஊட்டி விட. இந்தா. சரி, இப்ப சொல்லு, நீ யாரு? டாக்டரா? மகேஷ் மாமாவோட மனநிலை சரியா இருக்கா இல்லையான்னு நீ சொல்லுவியா? அவர் எவ்வளவு ரெக்கவர் ஆயிருக்காரு ஆகல, அவர் இங்க இருப்பாரா பேஸ்மெண்ட்ல இருப்பாரான்னு நீ சொல்லுவியா? இதெல்லாம் சொல்ல நீ யாரு? ஆமா, நீ யாரு? டாக்டரா? ஆனா நான் இல்ல. ஆனா நீ ஒரு பிசியோதெரபிஸ்ட் மட்டும்தான். இது எனக்கு இல்ல, எல்லாருக்கும் தெரியும். நீ சைக்காட்ரிஸ்டா என்ன? வாய் மூடு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் கீழே வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். எல்லாரும் போக கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மகேஷ் எங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவர் ரொம்ப நடுங்கி இருக்காரு, பயந்துட்டு இருக்காரு. பிரீதா, நீ என்ன மறந்துட்டியா என்ன? அவரை இப்ப யார் பாத்துப்பாங்க? மோனாவை இங்க இருந்து நீ அனுப்பிட்ட. குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது இங்க அவரை பாத்துக்க இருக்கணும்ல. அவரோட புள்ள இருக்காரு, நீயே பாக்குறல. மத்தவங்க எல்லாரும் உன்னையும் சேர்த்துதான். கீழே வாங்க. கிருதி, என்ன? நீ இங்கே இரு. உன்னுடைய மாமாவை நீ பாத்துக்கோ. ஓகே? கிரீஷனா, உங்களுக்கு ஒரு வேலை தரேன். நீங்க மகேஷ் மாமாவோட ரூமுக்கு போங்க, அங்க அவரை பாத்துக்கோங்க. இந்த வேலையை நீங்க மட்டும்தான் செய்யணும், வேற யாரும் பண்ணக்கூடாது. ஓகே மேம். எல்லாருமே வந்தாச்சா? கிருத்திகா எங்க? ஒன் செகண்ட். எல்லாரும் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க ப்ளீஸ், ப்ளீஸ். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நின்னுக்கிட்டே இருங்க, செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. டக்குன்னு அவங்கவுங்க வேலையை டக்குன்னு செய்யுங்க. வேலையை ஆரம்பிக்கணும். உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. கிருத்திகா எங்க? நான் அவளை மகேஷ் அங்கிள் ரூம்ல இருக்க சொல்லியிருக்கேன். ஓ மை காட்,
நீங்க எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்றீங்க. மகேஷ் மாமா ரூம்ல விட்டுட்டு வர்றதுக்கு அவசியம் என்ன இருக்கு? அவளை கீழே வர சொல்லு. கிருத்திகா, கிருத்திகா. என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்க? என்னோட பேச்ச நீ கேட்க கூடாதுன்னு ஏதாவது முடிவுல இருக்கியா? நான் உன்ன மகேஷ் மாமா கூடவா இருக்கணும்னு சொன்னேன்? இல்லல, ஆக்சுவலா நான் மகேஷ் மாமாவோட ரெஸ்பான்சிபிலிட்டிய உன்கிட்ட கொடுத்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா என்னால இப்போ உனக்கு இந்த வேலையை தர முடியாது. இது கிரீஷ் அண்ணாவோட வேலை, நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்போதைக்கு என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அவர் என்னோட அப்பா. உங்களை கேட்டுதான் நான் அவரை போய் பார்க்கணுமா என்ன? இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? என் பிரின்சிபலா இல்ல டீச்சரா? நீங்க என்ன சொன்னாலும் நான் வாய் மூடிட்டு கேட்கணுமா? நான் பிரின்சிபலாவோ டீச்சராவோ ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நான் இந்த வீட்டோட முதலாளி. இதை விட பெருசா வேற என்ன இருக்க முடியும்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நீ உன்னோட லைஃப்ல என்னதான் பண்ற? உன் லைஃபோட குறிக்கோள் என்ன? அஜெண்டா என்ன? ஃபோக்கஸ் என்ன? ஃபோக்கஸ் பண்றதுக்குன்னு உன்கிட்ட எதுவுமே கிடையாது. அதனாலதான் உன்னோட மொத்த ஃபோக்கஸையும் பிருத்வி மேல போட்டிருக்க. அவன் என்னெல்லாம் சொல்றானோ அது எல்லாமே செய்யற. அவன் ஆட்டி வைக்கிற, நீ நாள் முழுக்க ஆடுற. நீ நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிற. நீயும் அவன மாதிரி ஆயிட்டு இருக்க. ஒருவேளை நீயும் அதே வழியில போனேனா ஒரு நாள் நீயும் உனக்கு பிரச்சனை ஆயிடுவ. நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? கொஞ்சம் ஓவரா பேசுற மாதிரி இல்ல? நான்லாம் ஒன்னும் ஓவரா பேசல, நீ தான் ஓவரா செஞ்சுட்ட. ஒருவேளை நீ கிரீஷனோட வேலையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டனா வா கிச்சனுக்கு வா. கிச்சன் வேலையும் சேர்த்து பாரு. அப்ப நீ ஒரு வேலை பண்ணு. தினமும் காலையில எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை. எது எப்படியோ நாம எல்லாரும் மகேஷ் மாமாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோம். இங்க பாருங்க கருணா ஆண்டி, நீங்க இன்விடேஷன் லிஸ்ட ரெடி பண்ணணும். ஆனா அதுல நிறைய பேரோட பேரை எழுத வேண்டாம். ஜஸ்ட் நீங்க யாரை இன்க்ளூட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மட்டும் எழுதுங்க. நிறைய பேரு வேண்டாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்டி ஃபேமிலிக்குள்ள மட்டும் இருக்கணும். ஒரு இன்டிமேட் அஃபேர். பட்ஜெட்டும் கம்மி தான். சோ பட்ஜெட்டுக்கு மேல செலவாக கூடாது. அப்புறம் இந்த லிஸ்ட்ல ஷர்லனோட மாமா இன்க்ளூட் பண்ண வேண்டாம். எதுக்கு அவசியம் இல்ல? என்னுடைய மாம் கருணாத்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க என்னோட மாம். அவங்க பார்ட்டி கண்டிப்பா வருவாங்க. ஒருவேளை நீ உன்னோட மாமா ரொம்ப மிஸ் பண்றனா நீ போய் அவங்கள பாத்துட்டு வாயேன். உன்னோட பேரையும் லிஸ்ட்ல இருந்து கட் பண்ணிடுறோம். பாட்டி, இன்னைக்கு உங்க புள்ளையோட பர்த்டே. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கல்ல? அதோட உங்க புள்ளைக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சோ இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கிச்சனுக்கு போய் உங்க புள்ளையோட ஃபேவரட் ஸ்வீட் டிஷ்ஷை ரெடி பண்ணுங்க. கேட்டரிங் வெளியே கொடுக்க போறதில்ல. வெளியே இருந்து சாப்பாடு வராது. வீட்டாளுங்க, அதாவது நீங்க எல்லாரும் கெஸ்டுக்காகவும் நமக்காகவும் சாப்பாட்டை ரெடி பண்ண போறீங்க. ஐ திங்க் நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நல்ல சாப்பாடு தாராளமா கிடைக்கும். நீங்க உங்க கூட ராக்கி மாவையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஷர்லனும் வீட்டுல எதுவும் செய்யறது இல்ல. அவளையும் அவளோட தங்கச்சியும் கூப்பிட்டுட்டு இந்த வேலையை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் கிருத்திகா, நீ கூட ரொம்ப நல்லா சமைப்பல, சிலதை நீயும் ப்ரிப்பேர் பண்ண. வேணும்னா கருணா ஆண்டியை கூட உங்க கூட சேர்த்துக்கோங்க. அப்பதான் இவங்களோட கவனமும் போன் மேல இருக்காது. அப்புறம் சமீர், சொல்லுங்க நீ டெக்கரேஷனை சூப்பர்வைஸ் பண்ணணும். டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே புத்திசாலி. காஸ்ட்லியான பொருளை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பில்ல கையில திணிச்சிருவாங்க. நாம பண்றது பட்ஜெட் பார்ட்டி. சோ பட்ஜெட்டுக்கு மேல பைசா போயிடக்கூடாது. அதனால நீ அதை கவனிச்சுக்கோ. சரிங்க அண்ணி. அப்புறம் நீ பிருத்வி, நீ ஒண்ணு பண்ண. நீ மேல ஸ்டோர் ரூமுக்கு போ. அந்த ஸ்டோர் ரூம்ல பழைய லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அத கொண்டு வா. ஒவ்வொரு பார்ட்டிக்கும் புது லைட்ஸா போட முடியுமா என்ன? நிறைய சாமான்லாம் இருக்கு. என்ன இருக்கோ எல்லாத்தையும் கீழே கொண்டு வா. நம்ம பார்த்து யூஸ் பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், நாம பண்றது ஒரு பட்ஜெட் பார்ட்டி. சோ காஸ்ட் எக்ஸீட் ஆக கூடாது. எல்லாருக்கும் எல்லாரோட வேலையும் பிரிச்சு கொடுத்துட்டல, போங்க வேலையை ஆரம்பிங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் எல்லாரும் மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க? அதான் வேலையை சொல்லிட்டேனே, போய் பாருங்க.
சமீர் ப்ளீஸ் உன்னோட போனை கொடு. சரிங்க அத்தை. ஓ ஓ மை காட். பிருத்வி, அட என் காஃப் சிரப்ப காணுமே. யாராவது பாத்தீங்களா? யாராவது எடுத்து குடிச்சிட்டீங்களா என்ன? இங்க பாரு பிரீதா, நீ நான் சொல்றத கேளு. அந்த பிருத்வி மறுபடியும் மகேஷ பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்குள்ளார நீ ஏதாவது பண்ணி அவரை கீழே கூட்டிட்டு போக விடாம தடுத்துடு. அதோட பிருத்விய வழியை விட்டு விளக்கிரு. ஐடியா என்ன அவன மாதிரி பண்ண வேண்டியதுதான். அப்படின்னா? அதாவது நான் வச்சிருக்க பிளான் ரொம்ப சாலிடானது. ஆனா உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். சொல்லு. நீங்க ஏதாவது பண்ணி பிருத்விய எப்படியாவது படியேறி மேல போக வைக்கணும். ஆ? அவனை கைய பிடிச்சு படி ஏறி கூட்டிட்டு போணுமா என்ன? இல்ல, படியில இருந்து விழ வைங்க. ஆ? நான் சொல்றத கேளுங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா பாட்டி? நீங்க படியில சின்ன சின்ன மார்பிள்ஸ் எல்லாம் வச்சிருங்க. ஆனா அத பிருத்வி பார்க்கவே கூடாது. கால் மட்டும்தான் படணும். அவன் படி ஏறதுக்கு காலை வச்ச உடனே அவன் மார்பிள் மேல காலை வச்சு அப்படியே கீழே விழுந்துடணும். பா, ஐடியா ரொம்ப பிரமாதமா தான் இருக்கு. அட்டகாசமும் இருக்கு. ஆனா இதனால என்ன ஆக போகுது? அட நிறைய விஷயம் நடக்கும் பாட்டி. அவன் படியில இருந்து கீழே விழுந்த உடனே நான் எல்லாரும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணிடுவேன். பைத்தியம் மகேஷ் மாமா இல்ல, இந்த பிருத்வி தான் பைத்தியம்னு சொல்லிடுவேன். படி ஆடுற மாதிரி மகேஷ் மாமாக்கு இல்ல, பிருத்விக்கு தான் தெரிஞ்சிருக்கு. எப்படி படியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். நீங்க ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இன்னொருத்தனுக்கு குழி பறிக்கிறவன் அவனே அந்த குழியில விழுந்துருவான். அதனால இப்போ இந்த பிருத்விய அந்த குழியில விழ வைக்கணும். பாட்டி என்ன இப்படி எல்லாம் பாக்காதீங்க. என்ன பண்றது, முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். அவன் பண்றதும் தப்பு தானே. அதனால இந்த முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். இந்த ஒரே வழிதான் இருக்கு. நீங்க ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். எப்படியாச்சும் யாருக்கும் தெரியாம படியில மார்பிள்ஸ் வச்சிருங்க. பிருத்வி கீழே விழுந்ததும் சைலண்டா அந்த மார்பிள நகர்த்திருங்க. சரியா? டன். பிருத்வி என்னாச்சு? பாத்து பாத்து எழுந்து. பிருத்வி நீ எப்படிப்பா கீழே விழுந்த? தெரியல அத்தை. நான் எப்படி விழுந்தேன்னு எனக்கு தெரியல அத்தை. அந்த படியில ஏதோ ஏதோ இருந்தது. ஒருவேளை படி அடிச்சா என்ன? ஆமா, அது இல்ல ஓ மை இல்ல காட். இல்ல நான் என்ன சொன்னேன்னா, ஹலோ டாக்டர், நீங்க சீக்கிரமா கிரிக்கெட்டர் கரண் வீட்டுக்கு வாங்க. இங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அது பிருத்வி இருக்கான்ல, அவனையும் பேஸ்மெண்ட்ல தான் தங்க வைக்கணும். ஆமா ஆமா, பைத்தியக்காரத்தனத்தோட எல்லையை கிராஸ் பண்ணிட்டான். ஆமா ஆமா ஆமா, டக்குன்னு வந்துருங்க. ஆக்சுவலி படியில just இருந்து stop it. நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ண? அட, இப்போ எல்லாரும் முன்னாடியும் மகேஷ் மாமா அங்க படியில கால் வழுக்கி கீழே விழுந்தப்போ நீ இப்படிதானே சொன்ன? அவர் பைத்தியம், அவருக்கு படி ஆடுற மாதிரி தெரியுதுன்னு சொன்ன. இப்போ நீயும் அதே படியில அதே மாதிரி விழுந்துட்ட. இப்போ நீயும் படி ஆடுற மாதிரி இருக்குன்னு சொன்ன. அப்ப நீயே சொல்லு, நீயும் பைத்தியம் தானே? எப்படி வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் மகேஷ் மாமா ஃபேமிலிக்கு ஆபத்துன்னு சொல்றியோ, அப்ப நீயும் ஆபத்து தானே? நீ என்ன உளறிட்டு இருக்க? இங்க என்ன விளையாட்டா நடக்குது? அட விளையாட்டா? உன்னோட யார் விளையாடுவா? நீயே சரியா விளங்காதவன். அம்மா ப்ளீஸ், நீங்க இவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, நீ இவங்க கிட்ட இப்படி பேசலாமா? உன்னை விட இவங்க எவ்வளவு பெரியவங்க தெரியுமா? நிஜமாவே உனக்கு மூளை மங்கிடுச்சு. நாளுக்கு நாள் நீ உன் புருஷ மாதிரி ஆயிட்டு இருக்க. இவனுக்கு தான் மரியாதை தெரியாது, எங்க எப்படி பேசணும்னு கூட தெரியாது. அதே மாதிரி நீயும் ஆயிட்ட. பிரீதா, என் மக கிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? போதும், இதுக்கு மேல யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. யாருக்கு இனிமே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஒருவேளை இங்க இருக்கிற பிருத்வி பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்ப கூடாதுன்னா மகேஷ் மாமாவையும் பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்ப கூடாது.
ஏன்னா 2 பேரோட மனநிலைமையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை மகேஷ் மாமாக்கு படி ஏட கூடமா தெரிஞ்சா, படி ஆடுற மாதிரி தெரிஞ்சா, பிருத்விக்கும் படியில ஏதோ இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா அங்க எதுவுமே இல்லையே. அப்ப இவனும் பைத்தியம் தானே? சரி, அதெல்லாம் விடுங்க. நானே இதை டிசைட் பண்ணல. டாக்டர் இதை டிசைட் பண்ணட்டும். என்னோட போனை கொடு, நான் டாக்டருக்கு கால் பண்றேன். உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு நான் செக் பண்றேன். இந்த ஃபேமிலியோட கம்பெனிக்கு முதலாளியாக நீயும் 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்க. எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்க. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். உன்னோட மொத்த கனவு சின்ன பின்னமாயிடுச்சு. எல்லா பிளான்ஸும் ஃபெயில் ஆயிடுச்சு. உன்னோட கையை விட்டு எல்லாமே நழுவி போற மாதிரி உனக்கு தெரியுது. அதனால உன்னோட மூளைக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இல்லனா இப்படி நார்மலா இருக்கிற மனுஷங்களுக்கு படியில என்ன தெரிய போகுது? நீ எப்படி திடீர்னு இப்படி விழணும்? சோ டாக்டரே வரட்டும். நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். மொத்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் சொல்றேன். அதுக்கப்புறம் டாக்டர் டிசைட் பண்ணட்டும். முதல்ல டாக்டர் உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாரு. இல்லனா ஷாக் ட்ரீட்மெண்ட் கூட கொடுப்பாங்க. உன்னை ஏதாவது பேச வைக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் நீ ஒரு பைத்தியம்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. குடு, என் போனு குடு. விளையாடிட்டா. இந்த பிரீதா ரொம்ப நல்லா விளையாடிட்டா. இப்ப இவ நான் பைத்தியக்காரன்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறா. பிருத்வி, இந்த சிச்சுவேஷன் உன் கண்ட்ரோல்ல இருந்து மீறி போய்கிட்டே இருக்கு. நீ எப்படியாவது இந்த சிச்சுவேஷனை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாகணும். ஐ எம் சாரி. ஐம் சாரி எவ்ரிவன். நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். படியில ஏதோ இருந்ததுன்னு நினைச்சது தப்புதான். ஐ திங்க் என் காலில் கிராம்ப் வந்ததால நானே ஸ்லிப்பாய் விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். படியில எதுவும் இல்லை. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி இப்போ தப்பா தெரிஞ்சதோ அதே மாதிரி தான் மகேஷ் அங்கிளுக்கும் ஏதாவது தப்பா பட்டிருக்கோம். படி ஆடுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். என்னுடைய வேர்ட்ஸை நான் திரும்ப எடுத்துக்கிறேன். நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். மகேஷ் அங்கிள் இப்ப நல்லா இருக்காரு. ஹி இஸ் அப்சல்யூட்லி நார்மல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரீதா, நீ இப்ப ஜெயிச்சிட்ட. எதை நிரூபிக்கணும்னு நினைச்சியோ அதை நிரூபிச்சிட்ட. நான் எதையும் நிரூபிக்கணும்னு நினைக்கலையே. நீ பைத்தியம் இல்லங்கிற விஷயத்த நீ தான் நிரூபிக்கணும்னு நினைச்ச. இங்க பாரு பிருத்வி, உனக்கு இருக்கிறது சின்ன மூளை. அது ரொம்பலாம் யூஸ் பண்ணாத, வெடிச்சிட போகுது. நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தல, அத போய் செய். என்ன ராக்கிமா, நீங்க போய் மகேஷ் மாமாவை பர்த்டேக்கு ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஓ, டெக்கரேட்டர்ஸ் வந்துட்டாங்க. சரி, நான் போய் அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. பிருத்வி, பிருத்வி நில்லுங்க. நான் வெட்டிட்டேன். 5 சார், கொண்டு வரட்டுமா? கொண்டு வராத. ஏன் சொல்றேன்னா, ராக்கி உன்னை செம்மையா திட்டுவா நீ கொண்டு வந்தனா. திட்ட மாட்டாங்க. அட, உனக்கு விளையாட்டா இருக்கா? எனக்கு தெரியும், அவ உன்னை திட்டுவா, கண்டிப்பா திட்டுவா. சார், இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப அன்பானவங்க. எல்லாருமே உறவு முறையை கடைபிடிக்கிறவங்க. ஒருவேளை யாராவது ஒருத்தருக்கு கோவம் வந்துருச்சுன்னா இன்னொருத்தர் சமாளிச்சிருவாங்க. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவ்வளோ நல்லவங்க. நீங்களும் ரொம்ப நல்லவரு. ஐஸ் வைக்கிறியா? என்ன விஷயம் மகேஷ்? ராக்கி, அது கிரீஸ் இருக்கானே,
இவன் என்கிட்ட நீங்க லட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்டான். நான் உடனே வேண்டாம், ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ராக்கி கோவப்படுவா, இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொன்னான். நான் வேணான்னு சொன்னேன். உங்களுக்கு கிரீஷ் ஞாபகம் இருக்கா? யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன் நான் மறந்துருக்கணுமா? ராக்கி, கிரீஷை எப்படி என்னால மறக்க முடியும்? இவன் எவ்வளவு நாளா என்கிட்ட இருக்கான். ராக்கி, இப்படி சொன்னா எல்லாரும் உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. மகேஷ், நீங்க லட்டு சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா. நீ நிஜமாவா கேக்குற? ஆமா, உங்களுக்கு தான் லட்டுனா ரொம்ப பிடிக்குமே. சாப்பிடுறீங்களா? நீ கொடுத்தேனா சாப்பிடுறேன். நான் கொடுக்காம இருப்பேனா? நான் கண்டிப்பா கொண்டு வரேன். கிரீஷ். எஸ் மேம். போ, நீ போ. சீக்கிரமா போய் மகேஷ்க்கு லட்டு கொண்டு வா. இதோ கொண்டு வரேன். நான் இப்ப போக கூடாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா அப்பாவும் சந்தோஷமா இருக்காங்க. நான் இப்போ உள்ள போனா அவங்க நிம்மதியா பேச முடியாது.